வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் டீச்சிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ஸ்டெப் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சீரீஸில் ஸ்டெப் 3 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நீங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் நம்ம சொல்லி தருவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்யோட சவுண்ட். ஒய்யோட சவுண்ட் இ சவுண்ட் அப்படின்றத நம்ம சொல்லி தருவோம். ஆஸ் இன் ஹாப்பி. இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட சவுண்ட் இ சவுண்டாக வரும். அடுத்த 5 ஸ்பெல்லிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU. இந்த லாங் வவல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம். ஏற்கனவே நம்ம 42 சவுண்ட்ஸில் சொல்லி தந்ததில் இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அந்த சவுண்டுக்கு ஒரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம சொல்லி தந்திருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதலாம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டெப்போட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 6 ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியணும். அண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த 42 சவுண்ட்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வச்சு இருக்கிற வேர்ட்ஸை அவங்க கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணணும். அண்ட் டிக்டேஷன் கொடுக்கும்போது அவங்க ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 20 நியூ ட்ரிக்கி வேர்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ், இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ், அந்த 42 சவுண்ட்ஸ் இது எல்லாமே வச்சு இருக்கிற சென்டென்சஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே அவங்க கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிற 6 ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒய் as E sound as in happy, A as in lake, E as in theme, I as in time, O as in hope, U as in tube. இதில் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஒய் சவுண்ட். நம்ம ஏற்கனவே ஒய்க்கு என்ன சவுண்ட் சொல்லி தந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட சவுண்ட் ய ஆஸ் இன் எஸ், யாக். இந்த வேர்ட்ஸில் ய சவுண்ட், இந்த ஒரு வே ஆஃப் சவுண்ட் தான் நம்ம சொல்லி தந்திருக்கோம். இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு இன்னொரு சவுண்டும் இருக்குது, இ சவுண்ட் ஆஸ் இன் ஹாப்பி, டேடி, சன்னி. இந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒய்யோட சவுண்ட் இ அப்படின்றது தான் நம்ம சொல்வோம். எப்படி நம்ம ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் எப்போயுமே வேர்டோட பிகினிங்கில் வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் ய அப்படின்றது சொல்லலாம். ஒய் வேர்டோட எண்டிங்கில் வரும்போது அதோட சவுண்டு மாறும். அந்த இடத்துல இ சவுண்ட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஒய் நீங்கள் சொல்லி கொடுத்தோன்னா அடுத்த சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU. இந்த 5 லாங் வவல் சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 42 சவுண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வவல்ஸ் ஜாயின் பண்ணி அந்த லாங் வவல் சவுண்ட் கொடுக்கும். அந்த 2 வவல்ஸுமே பக்கத்தில் இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம சொல்லித்தர அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வவல்ஸுமே பக்கத்தில் இருக்காது. 2 வவல்ஸ்க்கு நடுவில் ஒரு கான்சனன்ட் இருக்கும். அதனால தான் இதை ஹாப் ஓவர் இ ஆர் ஸ்பிளிட் டயக்ராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம பார்த்த 5 அந்த லாங் வவல்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் வவல் இ. இந்த வவல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வவல் சவுண்டை ஷார்ட் சவுண்ட்லேருந்து லாங் சவுண்டாக மாற்றும். இதை தான் நம்ம மேஜிக் ஈன்னு சொல்லுவோம், இல்லை சைலண்ட் இ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த மேஜிக் ஈக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நான் காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் நீங்கள் பாருங்கள் ஹேட், ஹாப், கப். அண்ட் செகண்ட் காலமில் ஹேட், ஹோப், கியூப். ஹேட்டில் ஷார்ட் சவுண்ட் இருக்குது, ஆ சவுண்ட். அதுலேயே நீங்கள் பக்கத்தில் இ போட்டிங்கன்னா அந்த இ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆ சவுண்டை ஏவாக மாற்றும். ஸோ ஹேட். ஹேட்ன்ற வேர்ட் ஹேட்டாக மாறிச்சு. அதே தான் ஹாப் ஹோப்பாக மாறிடும். அண்ட் கப் அப்படின்றது லாஸ்ட்டில் நீங்கள் இ போட்டிங்கன்னா அந்த ஷார்ட் சவுண்ட் ன்றது யூ அப்படின்றது மாறிடும். இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஸ்பெல்லிங் ரூல் நம்ம சொல்லி தரும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பட் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரூல் இப்படி தான் அப்படின்றத நீங்கள் சொல்லித்தாங்க. அண்ட் இதுக்குரிய வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நியூ ட்ரிக்கி வேர்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஸ்டெப் 3ல் ஒரு செட் ஆஃப் ட்ரிக்கி வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ்லாம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் அடுத்து நியூவாக நீங்கள் ஒரு 20 ட்ரிக்கி வேர்ட்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸையும் நிறையா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இதை எப்படி ஸ்பெல்லிங் அவங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிக்கி வேர்டும் நீங்கள் சொல்லி தரும்போது அவங்க லெட்டர் நேமை ஸ்பெல் அவுட் பண்ணி அவங்கள நிறைய வாட்டி எழுத சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
live அப்படின்ற வேர்ட் எடுத்தீங்கன்னா LIVE 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 இந்த மாதிரி நிறைய ஒரு 5 or 10 டைம்ஸ் குழந்தைங்களோட கிராஸ்பிங் பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள எழுத சொல்லலாம். ஸோ தட் அந்த வேர்டை அவங்க பார்க்கும்போது ஈஸியாக ரீட் பண்ணுவாங்க. எங்கேயாவது அந்த வேர்டை பார்க்கும்போது அவங்க ஸ்டக் ஆனால் கூட LIVE அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லிவ் அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 42 லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அண்ட் 6 ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் தெரியும் அண்ட் 40 ட்ரிக்கி வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு நிறைய வேர்ட்ஸ் அவங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், நீங்கள் நிறையா டிக்டேஷன் கொடுக்கலாம் அண்ட் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் எல்லாமே நீங்கள் டிக்டேஷனாக கொடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் அவங்களால வந்து ஓனாக அவங்களால வந்து ஸ்டோரிஸும் வந்து எழுத முடியும். ஸோ அதே தான் நெக்ஸ்ட்டு சேம் திங் நான் சொல்ல போகிறேன். எல்லாராலையுமே எழுத முடியும் அப்படின்றது கிடையாது. ட்ரை பண்ணலாம். குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அவங்க ஸ்டோரிஸ் எழுதலாம், இல்லைனா வந்து ஏதாவது கார்டு மாதிரி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பிக்சர் கொடுத்து அதிலிருந்து வந்து அவங்க சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அவங்க ரைட்டிங் இண்டிபெண்ட் ரைட்டிங் வரும்போது நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவங்க எழுதும்போது எல்லாத்தையுமே வந்து ஸ்பெல்லிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா 100% கரெக்டாக இருக்காது. நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். அதை வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ஃபோனிட்டிக்கலாக வந்து கரெக்டாக எழுதுவாங்க. தட்ஸ் ஓகே, ஃபைன். நீங்கள் வந்து அவங்க எழுதுறத தான் வந்து என்கரேஜ் பண்ணுமே இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை அவங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே எப்போ அக்யூரேட்டாக அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ரீடிங் தான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். ரீடிங் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ரீடிங் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பெல்லிங்ஸும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெல்லிங்ஸும் அவங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நிறைய ரீட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெல்லிங்ஸும் வந்து வந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ ஒரு சவுண்டுக்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது ஏ சவுண்டுக்கு ஏன்னு எழுதலாம், ஏஐன்னு எழுதலாம், ஏஇன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் எழுதலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேர்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ரெயின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஏ போடணுமா ஏஐ போடணுமா அண்ட் ஏஇ போடணுமா அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வரும். ஸ்பெல்லிங் ரொம்ப அக்யூரேட்டாக அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே டிக்டேஷன் கொடுப்பீங்க இல்லையா, டிக்டேஷன் கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு டயக்ராஃப் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ ஓஏ வேர்ட்ஸ் ஓஏ சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த வேர்ட்ஸை தான் நீங்கள் டிக்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே டிக்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஓஏ வேர்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதோட லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அந்த வேர்டில் அவங்க கண்டிப்பாக ஓஏ தான் வந்து அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்தந்த வேர்ட்ஸில் வந்து ஓஏ தான் வரும் அப்படின்றதும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்ட் அடுத்த செட் ஆஃப் டயக்ராஃப்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டே போகலாம். அடுத்தது போயிட்டீங்கன்னா இப்போ ஒரு 4 செட் ஆஃப் டயக்ராஃப்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து நம்ம லாங் வவல் சவுண்ட்ஸ் எடுக்கிறோம், நடுவில் ஸ்ப்ளிட் டயக்ராஃப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஏற்கனவே இஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இஇ சவுண்ட் ஏற்கனவே 42 லெட்டர் சவுண்ட்ஸில் நம்ம ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஇ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கான்சனன்ட் வரும். இப்போது ஃபஸ்ட்டு இஇ அந்த கான்சனன்ட் வர அந்த வேர்ட் லிஸ்ட் நம்ம எடுத்து நம்ம டிக்டேட் பண்ணலாம். ஸோ இது முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸையும் இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸையும் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.